12th Max Chapter 1 Example 1.9 Verify that AB the whole inverse equal to B inverse into A inverse. இது A என்ன கொடுத்துருங்கன்னா 0 minus 3 1 4 B வந்து minus 2 minus 3 0 minus 1 கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம AB கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் AB இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை ஈக்குவேஷன் 1 வச்சுட்டு அப்புறம் B கண்டுபிடிக்கிறோம், B இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும், அப்புறம் A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். first row first column 0 multiplication பண்ணதுனால 0, அடுத்தது 0 multiplication இந்த first row ஃபுல்லாக 0 வரும், அடுத்தது 0 plus 0, அடுத்தது வந்து first row second column first 0 அப்புறம் -1 minus 0 plus 3, அடுத்தது second row first column -2 0 -2 plus 0, அடுத்தது second row second column இப்போ -3 -4. இப்போ இது ஏபி சீக்கோட்டிங் என்ன ஏபி என்ன வருதுன்னா 0 3 -2 -7 வருது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஏபி. இப்போ ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும். ஏபி த ஹோல் இன்வெர்ஸ். ஏபி இன்வெர்ஸ் ஃபார்முலா வந்து 1 / determinant of ஏபி இன்ட்டு adjoin ஏபி. adjoin ஏபி. இப்போ 1 / ஏபி என்னது? 1 / ஏபி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஏபி வந்து determinant of ஏபி கண்டுபிடிக்கணும்னா 0 × 7 0, அப்புறம் 2 3s are 6 minus of minus plus 6. அப்போ இது ஏபி வந்து நம்மளுக்கு 6 வருது determinant. அப்போ 1/6. adjoint of ஏ வந்து என்ன பண்ணோம்னா டயகனல் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ மேலே -7 வரும், கீழே 0 வரும். செகண்டில் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ -3 + 2. சரிங்களா? இதுதான் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ என்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் நம்மளுக்கு வந்து 0 -3 1 4ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அடுத்தது ஃபஸ்ட்டு determinant of ஏ என்னதுன்னா 0 × 0 0 -1 × -3 minus of minus plus 3. determinant of ஏ வந்து நம்மளுக்கு 3ன்னு வருது. அடுத்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடி. ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா 1 / determinant of ஏ adjoin ஏ வருது. அப்போது 1 / determinant of ஏ என்னது 3. adjoin ஏ வந்து ஃபர்ஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறப்போ மேலே 4 கீழே 0, அடுத்து சைனை சேஞ்ச் பண்ணுறப்போ +3, இங்கே வந்து -1. இது ஏ இன்வெர்ஸ். அடுத்தது டி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டி இன்வெர்ஸ்க்கு பிங்கிற எலமெண்ட் ஃபர்ஸ்ட்டு determinant of பி கண்டுபிடிக்கும். determinant of பி என்னது -2 × -2 + 2. determinant of பி வந்து நம்மளுக்கு பி 2 வருது. இங்கே 0 அல்டிமேட் வச்சோம்னா 0 வரும். சரிங்களா? அடுத்தது பி இன்வெர்ஸ் வந்து 1 / determinant of பி × adjoin பி. இப்போ 1/2 × adjoin பி என்ன வரும்னா ஃபர்ஸ்ட்டு டயகனல் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறப்போ -1 -2, அடுத்து சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். இப்போ +3, இங்கே சைன் வந்து 0 தான், அதனால் இங்கே 0 அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். என்னது பி இன்வெர்ஸ் × ஏ இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1/2 × -3 -1 3 0 -2. ஏ இன்வெர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1/3. ஏ இன்வெர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எழுதுகிறோம். 4 3 -1 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி போடுறோம். கீழே இது பண்ணால் 1/6 வரும். அடுத்தது வந்து மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ -4 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -4 ப்ளஸ் -3. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அது வந்து -3 0 + 0. அடுத்தது வந்து செகண்ட் ரோ 0 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 0, இங்கே +2. அடுத்தது வந்து செகண்ட் ரோ தேர்ட் காலம் இது வந்து 0 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 0, இதுவும் 0 வரும். சரி, இங்கே 2 வருது. இப்போ ஆன்சர் வந்து 1/6 இது வருது -7 -3
2 0. இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது, 1/6 minus 7 minus 3 2 0. அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 2 சேமாக இருக்குது. அப்போ from 1 and 2, from equation 1 and 2 we get to are equal. Therefore AB the whole inverse equal to D inverse into A inverse. Proof and told. Thank you. Please subscribe my channel.